சூரத்துல் பகராவின் சிறப்பான அம்சங்களில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் மிகுந்த கவலையில் இருந்த காலம் அது. அவர்களின் அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உறுதுணையாக இருந்த பெரிய தந்தை அபூதாலிபும் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருந்தனர். அந்தச் சமயத்தில் தன் தூதரை ஆறுதல் படுத்தவும் மூமீன்களுக்கு ஒரு நற்கொடையாகவும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்வத்தாலா மிஃப்ராஜ் என்னும் விண்ணுலகப் பயணத்திற்கு அவன் தூதரை அழைத்து சென்றான். பொதுவாக குர்ஆன் வசனங்கள் அனுப்பப்படும் போது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் என்ற வானவர் மூலமாகவே பூமிக்கு கொண்டு வரப்படும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 7 வானங்களையும் கடந்து எவருமே செல்ல முடியாத சித்ரதுல் முன்தஹா என்ற இடத்திற்கு அழைத்து சென்றான். மேலும் அந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களிடம் பேசி அவர்களுக்கு 3 முக்கிய பரிசுகளையும் வழங்கினான். 1. ஐவேளை தொழுகை. 2. அல்லாஹ்வின் மீது எவரையும் இணை வைக்காதவர்களின் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நற்செய்தி. 3. சூரத்துல் பகராவின் கடைசி 2 வசனங்கள். சூரத்துல் பகராவின் சிறப்பை பற்றி ஒரு ஹதீஸ் இவ்வாறு கூறுகிறது: இதுவரை திறக்கப்படாத கதவு, த ஸ்பெஷல் ஏஞ்சல். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தபோது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள்: இதுவரை திறக்கப்படாத வானத்தின் ஒரு கதவு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி வந்து நபி அவர்களிடம் கூறினார்: உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் வழங்கப்படாத 2 ஒளிகளைக் கொண்டு நான் வந்திருக்கிறேன். அவற்றைக் கொண்டு உங்களுக்கு நற்செய்தி கூறுகிறேன். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, மற்றொன்று சூரத்துல் பகராவின் கடைசி வசனங்கள். இதிலிருந்து நீங்கள் ஒரு எழுத்தை ஓதினாலும் அதன் பலன் முழுமையாக உங்களுக்கு கொடுக்கப்படும். சூரத்துல் பகராவின் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: யார் சூரத்துல் பகராவின் கடைசி 2 வசனங்களை ஓர் இரவில் ஓதுகிறாரோ அவருக்கு அதுவே போதுமானதாகும். அந்த இரவு முழுவதும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஒருவேளை அன்று இரவு அவர் தஹஜ்ஜுத் தொழ முடியாவிட்டால் கூட அதற்கு ஈடாக இந்த வசனங்களின் நன்மை அமையும். இந்த வசனத்தின் இறுதி பகுதியில் அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்கு மீறிய சுமையை சுமத்துவதில்லை என்று கூறுகிறது. நம் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கும் சக்தியை இறைவன் நமக்கு தந்துவிட்டான் என்ற நம்பிக்கையை இந்த உண்மை நமக்கு நினைவூட்டுகிறது.